5 விழுக்காட குறைச்சு வந்து அதனோட ரெவென்யூ கட் பண்றாங்க. அதனுடைய வருவாய் இனத்தை கட் பண்ணும்பொழுது அப்ப இயல்பாகவே என்ன ஆகுதுன்னா கல்வி நடத்த முடியாத சூழ்நிலை வரும்போது அதை விட அதிகமான ஒரு தரத்தோடு நாங்க பன்னாட்டு தரத்துல கல்வியை கொடுக்குறோம், அதான் மெக்காலே கல்வி திட்டத்தை நாங்க உள்ள நுழைக்கிறோம்னு சொல்லி அப்ப அதற்கேற்ப இன்னைக்கு எப்படி நம்ம வந்து அரசு பள்ளிக்கு அனுப்புறத வந்து அசிங்கப்பட்டுட்டு டை கோட்டு போட்டுட்டு நம்ம வந்து ஆங்கில பள்ளிக்கு அனுப்புறோமோ இதை வந்து அன்று திணிக்கப்பட்ட ஒன்றுதான் 1800களில். அதற்கு பிறகு மெக்காலேல வந்து கல்வி திட்டமும் வந்து பரவாயில்ல, அது வந்த பிற்பாடு நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. ஆனா நம்ம ஒரு மயக்கத்தை கொடுத்ததுன்னு சொல்ல வரேன். நம்முடைய சுய கல்வியை, நம்முடைய தமிழ் மொழி கல்வியை கற்றுக் கொடுப்பதை விட அதை வந்து உயர்ந்ததா காமிச்சது அப்படின்னு சொல்றேன். அந்த அளவுக்கு அவங்க ப்ராபகேண்டா பண்ணாங்கன்னு சொல்றேன், கேம்பெயின் பண்ணாங்க. ஸோ இதுதான் அடிப்படை. ஸோ மொத்தத்தில் வந்து 1891 பிறந்த பெரியார் வந்து கிட்டத்தட்ட வந்து 20-30 வயதுல தான் நீங்க வந்து 19 வயசுக்கு பிறகுதான் அரசியல் ஆர்வத்தில் வந்து 1924 வரைக்கும் காங்கிரஸ் கமிட்டி இருக்கிற 25 வரைக்கும் கருத்து வேறுபாடுன்னு வெளியே வந்தோடனே இயக்கம் சுயமரியாதை இயக்கம் நிறைய இயக்கம் பேரை வந்து அதுக்கு